இங்கு ஆட்சி மொழி, அலுவல் மொழி, தொடர்பு மொழி, ஆராய்ச்சி மொழி அனைத்தும் எமது உயிரை விட மேலான எமது தாய்மொழி தமிழ் கோலோச்ச வேண்டும் என்பதுதான் எமது வேண்டுகோள். அதற்கான முன்னெடுப்புகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் செய்ய வேண்டும். கடந்த காலத்தில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ் கட்டாயம் பயிற்சி மொழி பாடமொழியாக இருக்க வேண்டும் என்கிற சட்டம் உச்சநீதிமன்றத்திலே இன்றைக்கு வழக்கின் காரணமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டிலே பல்வேறு சிபிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஆங்கில இந்திய பள்ளிகளிலே இன்றைக்கு திட்டமிட்டு தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது. அதனால் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகள் தொடங்கு தனியார் பள்ளிகள் வரையில் ஒன்றிய அரசுடைய கேந்திர வித்தியா பள்ளிகள் வரையிலும் அனைத்திலும் தமிழ் படிக்காமல் இங்கு எந்த பள்ளிகளும் நடத்த முடியாது என்கிற கடுமையான சட்டத்தை கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அதற்கான சட்ட திருத்தத்தை நடைபெறுகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இதை ஒரு காலத்திலும் ஏற்க முடியாது. அவர்கள் திட்டவட்டமாக இந்தியை திணிப்பதும் இந்திக்காரர்களை திணிப்பதும் என்னுடைய உயிரை விட மேலான எமது தாய்மொழியை அழித்து ஒழித்து இன்றைக்கு ஒற்றை நாடு, ஒற்றை பண்பாடு, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மொழி இந்தி, ஒற்றை ஆட்சி மொழி இந்திய மொழி, ஆட்சி மொழி இந்தி என்கிற அளவிலே அவர்கள் எம்மீது திணிக்கப்படுவதை ஒரு காலத்திலும் என் தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. நாங்கள் எப்பவும் ஆதிக்கத்துக்கு எதிரானவர்கள், அன்புக்கு அடிபணியுமே தவிர ஆதிக்க திமிர் பிடித்த அரச பயங்கரவாத சட்டங்களுக்கோ திட்டங்களுக்கோ ஒருபோதும் தமிழகம் அடிபணியாது. அதைத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்று